சற்று முன் சில பல கேள்விகள் எழுகின்றன. கேள்விகள் என்னவென்றால், லைக்கா நிறுவனங்கள் கூட நம் திமுக அரசு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. இந்த சப்போர்ட்டிவால் இருப்பதனால்தான் இந்த பாதிப்பு விடாமுயற்சி படத்துக்கு ஏற்படுத்துகிறது என்பது உண்மை தகவல். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அது மட்டுமல்ல, இந்த சப்போர்ட்டிவா இருக்கிற இடத்துல இந்த லைக்காவும் திமுகவும் இருக்க சப்போர்ட்டுக்கு யாருக்கு பிடிக்காது, அவங்க தான் இந்த விடாமுயற்சி படத்துடைய ரிவ்யூகளை நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நம்ம கடந்த தினங்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது. சில படங்களை இறங்காமல் இருந்தால் அவர்கள் சப்போர்ட் கொடுத்து அந்த படத்தை இறங்க வைப்பதும், முன்ன ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்து செயல்படுவது நல்ல ஒரு வழக்கமாக இருக்கிறது. இது பிடிக்காத சில மனிதர்கள், சில எதிர்க்கட்சி மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில பேரை இந்த விஷயத்தை எப்படி எதிர்க்க வேண்டும், இந்த படத்துக்கு யார் சப்போர்ட் கொடுக்கிறா, விடாமுயற்சி படத்தை யார் சப்போர்ட் பண்றா, அப்படி பார்க்கும்போது இதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இதுல தெளிவாக பேச போறோம். அப்பேற்பட்ட சில பல பேர்கள் தான் இந்த விடாமுயற்சி ரிவ்யூ பற்றி நெகட்டிவாக பேசுகிறார்கள். நமக்கு தெரியும், ஆட்களை சொல்ல தேவையில்லை. நீங்க ரிவ்யூ சொல்றவங்க, விடாமுயற்சி நெகட்டிவான விமர்சனம் சொல்றவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க, நிச்சயமாக திமுகவுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சார்ந்தவங்களா தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. சாட்டை என்ற ஒரு யூடியூபரும் அப்படித்தான் பேசுகிறார். அவருக்கும் திமுக கட்சி அறவே பிடிக்காது. அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் இதுல கொஞ்சம் நெகட்டிவாக தான் பேசியிருக்கிறாங்க. அதை நீங்க நல்லபடியா பார்த்தானா இதுல ஒரு அரசியலாக, அதாவது அஜித் மீது திமுக அரசு சின்ன ஒரு விருப்பம் வைக்கிறது என்பதை உணர்ந்துதான் விடாமுயற்சி படத்தை இவர்கள் நெகட்டிவான சில விமர்சனங்களை கொடுக்கப்படுகிறது. இதே தாக்கத்தை தான் இந்தியன் 2 படத்திலேயும் அவர்கள் வைத்தார்கள். அதே போல்தான் இன்னைக்கு விடாமுயற்சி படத்து மீதும் வைக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் தெரிகிறது மட்டுமல்ல, அதுதான் உண்மை என்பதை நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. இதில் அரசியல் இருக்கிறது. ஆனாலும் இருந்தாலும் இந்த அரசியலுக்கெல்லாம் கட்டுப்படுத்தி போறது அஜித் கிடையாது. ஆனால் இதில் வேறு விதங்கள் இருக்கிறது. ஒரு ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும், ஒரு பட்ஜெட் விவரங்கள் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு எதிர்நோக்கியோ இல்லை ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாதான் சில காரியங்கள் நடக்கும் என்பதை நம்மளுடைய தலை அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை நமக்கு விட்டு கொடுத்து போறதும், சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண போறதும் வழக்கங்கள் உண்டு. அதுதான் அரசியல். இப்பேற்பட்ட விஷயங்கள்ல சின்ன ஒரு அரசியல் லிஸ்டாக இருக்கிறதுனால தான் லைக்காவும் நம் சன்பிக் நிறுவனங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பது. மற்றவர்கள் பிடிக்காதவர்கள் தான் அந்த சன் பிக்சரும் லைக்காவும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதை எதிர்த்து தவறான விமர்சனங்களை கொடுப்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சி முனைவில் இருக்கும் பல பேர்களின் திட்டம்தான் இது. எல்லாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள். அந்த எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க தான், நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை விமர்சிப்பார்கள் என்பது உண்மை. இதுதான் நடக்கிறது. இதுதான் நீங்கள் உண்மை. மேலும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் பார்க்கும்போது மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதை சொல்கிறவர்களை நீங்கள் விசாரித்து அவர்களின் உள்நோக்கத்தை நீங்கள் பார்க்கும் போதும் தெரியும். அவர்கள் எதிர்க்கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மனிதராகத்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்டவர்கள் தான் இப்படி லைக்கா நிறுவனம் ஒரு படத்தை பட்ஜெட்ல இறக்கும் போது, லைக்கா நிறுவனம் நம் இந்தியாவிலே உலகிலே பெரிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை எப்படியாவது அடியோடு அடித்து ஒழிக்க வேண்டும். அந்த நிறுவனத்துக்கு நம் சன் பிக்சர் எதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறான்னா, அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களுக்கு இடையில நமக்கு ஒரு உரசலை எப்படி ஏற்படுத்த முடியும்? ஒரு படத்தை சேர்ந்து ரிலீஸ் ஆகும் போது அதை லாஸ் பண்ணினா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும். இப்படி சில பல எதிர்க்கட்சி முனைவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவது உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதல்லவா? அதுதான் உண்மை. கேள்விக்குறி அல்ல, இதுதான் இப்ப நடக்கி, அதுதான். இதை பற்றி நீங்க என்ன சிந்திக்கிறேன்னு தெரியல. ஆனா நம்ம சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு.